அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோவை பாயில் பண்ணி தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 10 பல் போல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும், ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாய், வர மிளகாய் இருக்குல்ல, அது எல்லா வீட்லேயுமே மோஸ்ட்லி இருக்கும். அதை வெறும் சட்டியில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. வெறும் சட்டியில் 5 மினிட்ஸ்க்கு வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கொரகரப்பாக மிக்சியில் ஆட்டி வச்சுக்கோங்க. அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இதை போய் நம்ம கடையிலலாம் வாங்க தேவையில்லை. இதை நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அரிசி மாவை நான் சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். தண்ணி சூடாக இருக்கிறப்பவே நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க. கிண்ட கிண்ட மாவு நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாவோட சூடு ஆறுனதும் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கோடு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம செய்யணும். நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம செய்யலாம். ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம், பால் மாதிரி செய்யலாம், ட்ரையாங்கிளில் செய்யலாம். நமக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வித்தியாசமான ஷேப் செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது நல்லா பொரியறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Let's spread the joy of cooking. Bye.